நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் கர்நாடகாவின் பெங்களூரை சேர்ந்த உஷா. 8 ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இருப்பினும் அது ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. அவருக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு முழுமையாக குணமடைந்தார். அதன் பிறகு அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார் மற்றும் சாதாரண வாழ்க்கையை நடத்தினார். இருப்பினும் 2020ஆம் ஆண்டு கோவிட் தொற்று நோய்களின் போது புற்றுநோய் தொடர்பான அதே அறிகுறிகள் மீண்டும் தோன்றின. மருத்துவர்கள் கதிர்வீச்சு சிகிச்சையை பரிந்துரைத்தனர். மேலும் அவர் மீண்டும் ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்தார். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் அவர் மிக விரைவாக குணமடைந்தார். 2021இல் இதேபோல் அறிகுறிகள் மீண்டும் தோன்றின. ஒரு மூத்த நிபுணரிடம் 2வது கருத்தை நாங்கள் நாடினோம். முழுமையான ஸ்கேன்கள் மற்றும் விசாரணைகளுக்கு பிறகு கவலைப்பட ஒன்றுமில்லை என்று மருத்துவர் எங்களிடம் தெளிவாக கூறினார். அனைத்து அறிகுறிகளும் இயல்பானவை என்று அவர் கூறினார். மேலும் என் கணவர் புற்றுநோய் பயத்திலிருந்து வெளியே வந்து மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான மற்றும் இயல்பான வாழ்க்கையை வாழ அறிவுறுத்தினார். மருத்துவர் அவருக்கு சிறந்த தார்மீக ஆதரவை வழங்கினார். இந்த முழு காலகட்டத்திலும் நான் தொடர்ந்து ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன். என் கணவரை அவர்களின் தெய்வீக தாமரை பாதங்களில் முழுமையாக சரணடைந்து எளிய சாதாரண மருந்துகள் மற்றும் தெய்வீக அருளால் மட்டுமே அவர் குணமடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். பகவானின் மகத்தான கருணையால் எந்த மருந்துகளும் பரிந்துரைக்கப்படவில்லை. இன்று என் கணவர் முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறார். நாங்கள் இப்போது அமைதியான மற்றும் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு பல கோடி நன்றிகள். உங்களை மிகவும் நேசிக்கிறேன். ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதாத ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு ஜெய்.